அனைவருக்கும் வணக்கம். திமுக கூட்டணியில் உள்ள தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் வேப்பநாள்ளி தொகுதியில் போட்டியிட விருப்ப மனு வழங்கியுள்ள தீகா குமார் குறித்து அவர் முழு தகவல்களை வழங்குவதற்காக நமது பத்திரிகையாளர் ஆனந்த் பாபு வந்திருக்கிறார். வணக்கம் ஆனந்த் பாபு. தீகா குமார் கடந்த கால அரசியல் பொது வாழ்வு அதை பற்றி சொல்லுங்க. வணக்கம் நாகராஜ். தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த தீகா குமார் அவர்கள் சூளகிரி அடுத்த உத்தனப்பள்ளி அருகே இருக்கக்கூடிய சிகர்லப்பள்ளி என்னும் கிராமத்தை சேர்ந்தவர். இவர் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். இவரும் அவருக்கு உள்ள நிலங்களில் விவசாயம் மேற்கொண்டு வருகிறார். 2008 முதல் ஜேசிபி, டிராக்டர், லாரி உள்ளிட்ட வாகனங்களுக்கு கொண்டு அவர் டிரான்ஸ்போர்ட் மற்றும் விவசாய பணிகளை மேற்கொண்டு வருகிறார். அவரது மாமா பழனி என்பவருடன் ஏற்பட்ட அரசியல் அந்த ஆர்வத்தின் காரணமாக அவர் கொளத்தூர் மணி அவர்களுடன் இணைந்து செயல்பட்டு திராவிடர் விடுதலை கழகத்தில் கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளராக அவர் சுமார் 15 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டவர். கடந்த 2024ஆம் ஆண்டு அந்த திராவிடர் விடுதலை கழகத்திலிருந்து விலகி தன்னை தமிழக வாழ்வுரிமை கட்சியில் வேல்முருகன் அவர்கள் முன்னிலை தன்னை இணைத்து கொண்டு தொடர்ந்து அந்த கட்சியின் தற்போது கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட பொறுப்பாளராக இருந்து செயல்பட்டு வருகிறார். நாகராஜ், தீகா குமார் அவர்கள் எப்போது தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைத்து கொண்டார்? திராவிடர் விடுதலை கழகத்தில் செயல்பட்டு வந்த தீகா குமார் அவர்கள் பெரியார் சித்தாந்தங்கள் குறித்தும் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராகவும் சாதிய கட்டமைப்புகளுக்கு எதிராக செயல்பட்டு வந்தவர். அந்த கட்சியிலிருந்து விலக முடிவெடுத்த போது அவரை பல்வேறு கட்சிகள் அணுகி பேசியதாக சொல்லப்படுகிறது. ஆண்டு கட்சிகள் ஆள இருக்கிற கட்சிகள் அழைத்த போதும் அவருக்கான ஒரு ஆர்வம் வேல்முருகன் அவர்கள் மீதே இருந்தது. இதற்கு காரணம் தமிழ் தேசியம், ஈழ விடுதலை, தந்தை பெரியார் அவர்கள் மீது கொண்டிருந்த பற்று, பிரபாகரன் மீது கொண்ட ஆர்வம் உள்ளிட்டவற்றை இவர் தேர்ந்தெடுத்த தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள். வேல்முருகன் அவர்களை சந்தித்து சுமார் 5000 இளைஞர்களுடன் அவர் இந்த கட்சியில் இணைந்தது மாவட்டம் முழுவதும் பேசுபொருள் ஆனது. வேப்பநல்லி தொகுதிக்குட்பட்ட ராய்கோட்டை பகுதியில் தான் அவர் வேல்முருகன் அவர்களை நேரில் வரவழைத்து மாபெரும் கூட்டத்துடன் அவர் தன்னை தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைத்து கொண்டார். அவர் இணைந்த பிறகு அவருக்கு மாவட்ட பொறுப்பாளர் என்கிற பதவி வழங்கப்பட்டு தொகுதி முழுக்க நல்ல பெயர் எடுத்தவர். பல்வேறு பகுதிகளிலிருந்து புதிதாக இளைஞர்களை கட்சியில் இணைத்து பல்வேறு கட்சிகளுக்கு அவர் வளர்ந்த கட்சியாக இந்த பகுதியில் தமிழக வாழ்வுரிமை கட்சியை நிலைநிறுத்திருக்கிறார். நாகராஜ், ஆனந்த், தீகா குமார் எந்த மாதிரியான போராட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் நடத்தியுள்ளார் அதை பற்றி சொல்லுங்க. நாகராஜ், இவர் இவருடைய மாமா பழனி அவர்களுடன் இணைந்து முல்லை பெரியார் அணை விவகாரத்தில் கேரள அரசை கண்டித்து சூளகிரி எடுத்த மேலுமலை என்னும் பகுதியில் பேருந்தை அடித்து உடைத்த அந்த சம்பவத்தில் அவர் ஈடுபட்டிருந்தார். மேலும் இது போன்ற தமிழ்நாட்டிற்கான பிரச்சனைகள் வருகிற போது கர்நாடக அரசை கண்டிப்பது, தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இந்த நிலத்தை சார்ந்தவர்களுக்கான வேலை வாய்ப்பு பறிக்கிற போது வடவர்களுக்கு எதிராக போராட்டங்களை நடத்தியது. மேலும் வேல்முருகன் அவர்களை நேரடியாக வர வைத்து உத்தனப்பள்ளி பேருந்து நிலையத்தில் மாபெரும் போராட்டத்தை எடுத்தார். காரணம், டாடா தொழிற்சாலையில் ஆயிரக்கணக்கான வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெண்களை அழைத்து பணியாற்றுவதும் உள்ளூரை சேர்ந்தவர்களுக்கு போதுமான அளவுக்கு வேலைகள் வழங்கப்படாமல் இருப்பதும் கண்டித்து அவர் நடத்திய போராட்டங்கள் பெரிய அளவில் பேசப்பட்டது. நாகராஜ், ஆனந்த், தீகா குமார் அவர்களுக்கு கட்சி மற்றும் தொகுதியில் செல்வாக்கு எப்படி இருக்கு? நாகராஜ், வேல்முருகன் அவர் முன்னிலையில் இவர் கட்சியில் இணைந்த பிறகு அவர் ராய்கோட்டையிலே மாபெரும் மாசோட கட்சியில் இணைஞ்சிருந்தார். அதனை தொடர்ந்து சூளகிரி ரவுண்டானால மீண்டும் ஆயிரக்கணக்கான இளைஞர்களை தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைத்தார். அவர் நடத்திய நிகழ்ச்சி ராய்கோட்டை பகுதி, உத்தனப்பள்ளி எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல அவருடைய தலைமையில் இணைஞ்சாங்க. அடுத்ததான் சூளகிரியில் இணைஞ்சாங்க. அப்போ கிட்டத்தட்ட இந்த தொகுதியில் மட்டுமே அவர் 10,000 இளைஞர்களை தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைத்திருக்கிறார். தொடர்ந்து வேல்முருகன் அவர்களிடம் நல்ல பெயரை பெற்றிருக்கிறவர். இப்போ 10,000 இளைஞர்களை அவர் சேர்த்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த தொகுதிக்குட்பட்ட வேப்பநல்லி, சூளகிரி, ராய்கோட்டை உள்ளிட்ட, அதாவது அவருக்கு ஊராட்சியில் தெரியாத கிராமங்களில் தெரியாத இளைஞர்களோ இல்லை என்கிற அளவிற்கு அனைத்து கிராமங்களிலும் நட்பு வட்டாரத்தை பெருக்கியிருக்கிற இவர் அனைத்து கிராம பகுதிகளுக்கும் சென்று தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைத்திருப்பதால் இவருக்கு இளைஞர்கள் மத்தியில் மாபெரும் வரவேற்பு இருந்து வருகிறது. அதே போல கட்சியினருடைய இன்ப துன்ப நிகழ்வுகளில் பங்கேற்பது, அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் முன்னிலை நிற்பது போன்ற பணிகளில் தீகா குமார் அவர்கள் ஈடுபட்டு வருவதால்
இளைஞர்கள் மத்தியில் இவருக்கு நல்ல பெயரும் அவரை ஒரு அண்ணனு போல அவர்கள் கொண்டாடி வருகிறார்கள். நாகராஜ் இந்த பகுதியில் அவருக்கு நல்ல செல்வாக்கும் அனைவரிடமும் அவருடைய பேர் சென்றடைந்திருக்கிறது, அவர் புகழ் சென்றடைந்திருக்கிறது. மேலும் கட்சி வளர்க்கும் பணியில் ஈடுபட்டு வருவதால் வேல்முருகன் மத்தியிலும் நல்ல பேர் இருந்து வருகிறது. அதாவது இந்த பகுதியில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்தணும், ஒரு போராட்டங்களை நடத்தணும் அப்படின்னா வேல்முருகன் அவர்களை நேரடியாக தொடர்பு கொண்டு அவர் அடுத்த வார்த்தை மறு வார்த்தை சொல்லாம தேதி குறிங்க நான் வரேன்னு சொல்ற அளவுக்கு தீகா குமார் அவர்களுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்களுடைய நெருக்கம் அதிகமாக இருக்குது. நாகராஜ், தமிழக வாழ்வுரிமை கட்சியின் பொறுப்பாளர் தீகா குமார் குறித்து பல்வேறு தகவல் வழங்கிய ஆனந்த் அவர்களுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.